கத்தாத ஃபர்ஸ்ட், கத்தாம பேசு. சொல்றல என்ன பண்ணுவேன் இப்போ? விட்டு அமைதியா இரு. எனக்கு ரீல் பண்ண பிடிக்கல உங்க கூட. உன் போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்றேன். நான் மறுபடியும் போறேன். பிரேக்கப் பண்ணிக்கலாமா? பிரேக்கப் பண்ணிக்கலாமா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இல்ல எனக்கு தெரியல. விளாண்டுக்கிறியா நீ? நான் எதுக்கு இல்ல, நான் சொல்றேன். பைத்தியம் மறுபடியும் போறேன்றேன். அடிக்கூடாதுன்னு பாத்துனுங்கிற நானு. கை வைக்க வேணா, அர்ச்சனா வச்சுக்கோ. நான் மட்டும் தான் இருக்கிறேன் சொல்லினுக்கிறேன். நான் கால் பண்ண என் வீட்டுக்கு. என் வீட்டுக்கு கால் பண்றோம் பாத்துக்கோ. இந்த மாதிரிலாம் அடிக்கிறவெல்லாம் வச்சுக்கணும். சத்தியமா அடிச்சுக்கேன். நான் செட் ஆகாது. நம்ம 2 பேரும் தேவையில்லாதெல்லாம் பேசினா உண்மையாலுமே சரியான அடி விழுவேன். எதுக்கு அடிப்பேன்? நான் டீசெண்டா சொல்லிட்டு இருக்கேன்ல. எனக்கு வேணா வா, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டு நான் மும்பை கிளம்புறேன். சரியா? அவ்வளவுதான். பைத்தியம் விஷயதா இருக்கும் போல. ஆமா, பைத்தியம் விஷயதா இருக்கும் போல. ஆமா. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. போயிட்டு வரதுக்குள்ள ஏதோ பைத்தியம். ஏ அபிப்பா என் சாணி சனி எங்கனே சொல்ல. ஒரு வாட்டி சொன்னா புரியாதா உனக்கு? பைத்தியங்கிட்ட பூச்சிச்சா உனக்கு? போயிட்டு வரதுக்குள்ள ஏன்னா வில்லி சூனிய மந்திரம் ஏதாச்சும் போட்டாங்களா உனக்கு? சூனிய மந்திரம் ஏதாச்சும் போட்டாங்களா உனக்கு? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீ பாத்தியா? எனக்கு சொன்னா உனக்கு புரியாதா? நான் தான் போறேன்னு சொல்றல, விட்டுரு. என்ன என்னடா பொசுக்குற மலையாளம் பேசிவிட்ட? போ. என்ன கிளம்புனா? கிளம்பு. எங்க போற நீ? மும்பை கிம்பை போ. போயிட்டு பிச்சை எடுத்துனு போ. நான் எதுக்கு பிச்சை? கூட உங்க எக்ஸ் வச்சு பிச்சை எடுத்துனு. அவளை பத்தி எனக்கு தப்பா பேசுற. ஏய், பண்ற தப்பு நீ. என்னெல்லாம் அடிக்கூடாது நீ. இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. இதெல்லாம் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. பண்ற தப்பு நானா? வாய்ப்பு இல்ல. என்ன நீ அடிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. இத நீயா உன் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு நான் பேசுவேன் அவங்கிட்ட. நீ எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டுன்றது நீ பேசுவ. நீ போயிட்டு வாழை பிடிக்கலன்னு இவ்வளவு ரீல் பண்ணிட்டு நானும் போயிட்டு எல்லாரும் அப்படி சொல்லினுக்கிறேன். பேக் கமெண்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் இங்க வந்து என்னது நீ எதுடா சொல்ற, ஏன் லைஃப்டா அப்படின்னு நான் பாட்டுன்னு சொல்லினுக்கிறேன். எல்லாருக்கும் உட்காந்துக்கிட்டு நீ புரியல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு கூட போற பிச்சை எடுக்கிறதுக்கு அப்படின்ற. பிச்சை எடுக்கிறது? நீ பிச்சை தான் எடுப்ப. கரெக்டா இருக்கும் உனக்கு. பிச்சை எடுக்கிறது உன்னை இங்க பாரு. என்ன தவிர நீயா வேற யாரு கூட போனாலும் உனக்கு மதிப்பே இல்ல. நீதான் இல்ல. நீ ஏன் அப்படி சொல்ற? எதுக்கு தேவலாம சிரிச்சுட்டு காமெடி பண்ணுக்காத. ஏந்து கிளம்பிடு பண்ணிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிடுவேன் நானு. ஏந்து கிளம்பு. நானா பிடிக்கலன்னா நானே லவ்வர் கூட போறேன்னா நானே அவங்க வந்து வந்துருவாங்களாம். நல்லா பேசிடுவாங்களாம். என்னது அப்புறம் நீ பாத்துக்கின எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு கஷ்டம் நஷ்டம் போது பிடிக்கல பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி வந்து கெஞ்சிட்டு சொல்றியா? நீ ஒண்ணு கெஞ்சானாமா? நான் அவகிட்ட பேச வரலாம். அவகிட்ட நான் பேசிட்டேன். அவகிட்ட சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? இந்த மாதிரி நான் இதுக்கப்புறம் வந்துடுறேன், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வேணான்னியா? நீ வேணான்னு வேணாம். ஐடியில இருக்கிறது எல்லாத்தையும் டிலீட் பண்ண சொன்னோம். ஐடியில இருக்கிறது அது ஏன் ஐடி தான்? உன் ஐடி தான்ப்பா. டிலீட் பண்ணு எல்லாத்தையுமே, போட்டோ வீடியோஸ் எல்லாமே. நான் ஏன் டெலிட் பண்ணோம்? என் இஷ்டம், என் போனு. நான் ஏன் டெலிட் பண்ண போறேன்? உனக்கு வந்து ஐடி வச்சுக்கிறேன். என் ஐடி நீ டெலிட் பண்ணிட்டு டிலீட் பண்ணு. நல்லா வேணாம்னு சொல்றேன்ல. இங்க பாரு, நான் கோமான. ஏய், கத்தாம பேசு. எது கத்திட்டு இருக்கேன்? ஆயிடுவேன் நான். ஏன் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கடுப்பேத்தினுக்கிற நீ வர வர எனக்கு ஒரு ரோட்ல நடந்து போனா கூட இப்பெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. இருக்கிற பேரு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? உன்னால எனக்கு எல்லாம் எத்திலையும் அசிங்கம். எத்திலையும் அசிங்கம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அசிங்கமா இருக்கணும். பண்ணாதுன்னு தானே சொல்றேன். பண்ணாத. இப்படி பண்ணா என்ன பண்ணாங்க? இப்போ என்ன பண்ணாங்க? தேவையில்லாம பேசிட்டு இருக்காது. அதே இதெல்லாம் வந்து எத்தனை நாள் நீடிக்கும்? ஹலோ, ஓகேங்களா? பேசிட்டு தானே எது கால் பண்ற?
ஒரு 5 நிமிஷம் வைக்க மாட்டியா? வை கூப்பிடுறேன் நானே. கட் பண்ணு. அவர்தான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாரு, இங்க நான் அவங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நீ பாட்டு காலேஜ் அல்ல நான் பேசி இருக்கிறேன். நான் இஷி வெயி யார் அது லம்பாடி பொம்பளையா இருப்பா கூட என்னத்துக்கு? இந்த பாரு அப்படியே சந்தில கட் பண்ற, சந்தில சிந்து பாயிர பத்தியா சொன்ன எனக்கு நம்பர் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க பச்சை பச்சையா கேட்பேன். எப்படி கேட்ப சொல்லு? பச்சையா கேட்பேன். என் வாயில இருந்து இவ்வளவு நேரம் நல்ல வார்த்தை வருதுன்னா நீ வந்து குத்து வச்சிருக்கணும். ஏஞ்சல் இப்படி பேசுறாளா அப்படின்னு நீ குத்து வச்சிருக்கணும். ஓகேவா? நான் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கேன். என்ன கலர்ன தாங்க மாட்டேன். என்ன மெசேஜ் இல்ல? என்ன மெசேஜ் சொல்றா? ஓ கால் பண்ணுன்னு உனக்கு பண்ணி தெரியாது. எனக்கு தெரியும். சாட்ல பண்ண மாட்டோம், ஒன்லி கால் தான் டைரக்டா. எப்பா சாமி, உன்னை பார்த்தா எனக்கு கொலை பண்ணிட்டு போயிடுவேன் நானு. பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். நான் இங்க பாரு, சரி இரு, நான் டீசெண்டா சொல்லி இங்க பாரு, நான் ஒண்ணு சொல்லவா? கத்தாம பேசு. நான் ஒண்ணு சொல்லவா? கேக்குதா? நான் ஒண்ணு சொல்றேன். நீ செத்துரு. என்னதுக்கு சாவ சொல்ற? நீ செத்துரு. நானும் வந்து நானும் வாழல, நானும் செத்துறேன். செத்துரு, நீ செத்துரு. எனக்கு ஒரு தீர்க்கா நான் எதுக்கு சாவணும்? யாருக்குறா? எதுக்கு சிரிக்கிறேன்னு அவன் ஞாபகமாகுதா? மண்டையில நீங்க அடிபட்டு இருக்கு, உனக்கு தெரியும். நான் அடி அடிச்சேன், அச்சதெல்லாம் தெரியும். செத்துரு. நான் எதுக்கு சாவணும்? எனக்காக ஒரு தீர்க்கா சாவு சாவும்ல செத்த பையில. நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. வலிக்குது, எனக்காக ஒரு தீர்க்கா இல்ல. அப்ப நான் எதுக்கு சாவணும்? எத்து விடுற செயின் நான் வாங்கி தரல, டாலர் தான் நான் வாங்கினேன். அது நான் வாங்கி கொடுத்தாலும் நான் அறக்க விட மாட்டேன். தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டேனா நமக்கு 2 பேருக்கு செட் ஆகாது, விட்டுரு. நான் பாத்துக்கிறேன் என் லைஃப. எல்லாத்தையும் நீ டிலீட் பண்ணு இன்னைக்கு. எல்லாத்தையும் பண்ணு. என்னத்துக்கு அடிக்கிற? எதுக்கு அடிக்கிற? நான் அடிக்கூடாதுன்னு இருக்கேன். போ, நீ கிளம்பு. நீ வேணாம் எனக்கு. நீ போ, நீ தானே மும்பைக்கு போறேன்னா இங்க இருந்து என் ஊர்ல இருந்து நீ என்ன கிளம்பிட்டுற? அப்படியே ஒரு விட்ட நான் கிளம்பு. உனக்கு பிடிக்கல நான் ஏந்து வந்துட்ட. ஏய் டென்ஷன் பண்ணாத. நான் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீ டென்ஷன் ஆனா அதுக்கு நானா பண்றது? இல்ல நீ கிளம்பிதுக்கு அப்புறம் வேண்டாம், நம்ம லைஃப் செட் ஆகாது. ஐயோ சொன்னது அப்படியே இது இருக்கு பாரு, அப்படியே செவில் அடைஞ்சிருவேன் நான். என்னத்துக்கு அறைவேன்? அந்த அழகி கொஞ்சம் காட்டு. நான் எது காமிக்கணும்? காமிக்கலாம் முடியாது. இல்ல நீ காட்ட. எது காமிக்கணும்? காட்டும் கூட காமிக்கலாம் அவசியம் இல்லை. மும்பைல இருக்கான். பாக்க அப்படியே எப்படி சொல்றது, செம்மையா பாக்க எப்படியாவே பிச்சைக்காரி மாதிரி இருப்பா தானே? பிச்சைக்காரி மாதிரி. அவ ஒண்ணு தட்டுல கையில வச்சு சூப்பரா இருப்பா. கன் மாதிரி. எப்படி கன்? அந்த துப்பாக்கி மாதிரி இருக்குமா? நான் உன்னை பிராங்க் பண்ண பாத்தியா? அந்த துப்பாக்கி மாதிரி நான் பிராங்க். ஏய் பேசினே அரைஞ்சனா அப்படியே குத்தி விட்டுருவேன் நானே. ஒரு எதுக்கு பேசிட்டு நீ எதுக்கு அடிக்கிற? இங்க வாங்க. வா பிரேக்கப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஸ்டோரி போடுறவா? ஸ்டோரி போட போறியா? ஆமா, உனக்கு எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. சொல்லுவா மக்களுக்கு. நம்ம வீடியோ எடுத்துக்கலாம், நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். ஓகேவா? ஏன்னா நீ எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்டு இங்க இப்ப இது எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் எனக்கு இருக்காங்க அப்படின்ட்டு வீடியோ சொல்லுவா. அதனால நான் ஏஞ்சல பிரேக்கப் எல்லாரும் என்ன தானே தப்பா நினைப்பாங்க. வாயை திறந்து இப்ப என்கிட்ட சொன்னது மொத்தத்தையும் இதுல சொல்லணும்னு வச்சுக்கேன். ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூ தான் பாத்துருந்தேன். நிறைய பேர் அதே மாதிரி மிரட்டுற மாதிரியே ஆயிடும் கடைசியில. சரியா? பிளாக்மெயில் பண்றியா? சொல்லு, இந்த ஆன் பண்ணிட்டேன். பிளாக்மெயில் பண்றேன். ஹாய் சில குட்டீஸ், நாங்க குட்டி ஏஞ்சல். நீங்க என்ன பாத்தீங்கன்னா வீடியோ பாத்தீங்கன்னா குட்டி பாத்தீங்கன்னா என்ன பிரேக்கப் பண்றாங்களாம். அதுக்கான வீடியோ மட்டும்தான் இது. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்லு, சாவ வச்சிருவான். சொல்லு. ஆமா, பிரேக்கப் பண்ற. மும்பைல ஒரு பொண்ணு இருக்கா, தெரியாதா? இது எனக்கு இதுதான் எனக்கு வேணும். அதை டிலீட் பண்ணு. இது நாளைக்கான அப்படியே லைக் ஷேர் கமெண்ட் அப்படியே பிச்சுக்குன்னு இந்த ஒரு நாள்ல அந்த அளவுக்கு வந்துரும். இப்ப அதை டீல் பண்ணுன்னு சொன்னேன். என்ன அசிங்கப்பத்த போறியா? டீல் பண்ணு. நான் வேணாம், எனக்கு தெரியணும்ல. இப்ப உலகத்துக்கு தெரியணும்.
ஓகே, நீ நானும் பிரிஞ்சுட்டோம். யார் இதுல வந்து காரணம்? இப்ப நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, யார் மேல தப்பு, ஏஞ்சல் மேல இருக்குமா குட்டி மேல இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. ஓகேவா? பிடிக்குதுன்னா தனியா போயிடு, அவ்வளவுதான். அதுக்கு இந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு காமிக்கணும் அவசியம். என்னோட ஃபேமிலிக்காக நான் வீடியோ போட்டுக்கிறேன். எல்லாம் என்ன கேட்காம எனக்கு என் மூஞ்சில காரி துப்ப மாட்டாங்க. கத்தாது எது கத்துற? ஏன் மூஞ்சில காரி துப்புமா? அவங்களுக்கு யாரு பதில் சொல்லினா? மத்தவங்களுக்கு எதுவும் பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. இது என் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில நீ தனியா போட்டிருக்கணுமா? என்ன தனியா போகணும்? நீ தனியா போகணும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் உங்க அப்பா நான் வந்து பண்ணிருக்கான். வாய கிளறா தேவையில்லாம பண்ணாது, தேவையில்லாம பேசாத. பேசாத சொல்லிட்டனா எடுத்த காலி பண்ணு. புரியுதா? எங்க கம்பு நான் கிளம்பிதான் போட்டு நான் வந்து எந்த வேக மாட்டேன் அப்படின்னு போட்டு நான் அவர்கிட்ட சொன்னா போதும், உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்ன அவன்னு நான் அவனா அவதான் சொல்லுவேன். நான் தான் சொல்லிட்டேன்ல, செட் ஆகாது விட்டுரு, அவ்வளவுதான். ஐயோ எனக்கு வந்து பைத்தியம் புடிச்சு. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நான் ஏன் சாவற? 2 பேர் போயிட்டு நீங்க 2 பேர் சாவுங்க. நான் ஏன் சாவணும்? ஒழுங்கா பேசுன்ட்ட, ஒழுங்கா பேசுன்ட்ட. இங்க பாரு, நான் ஏன் சாவணும்னு கேட்டேன். ஒழுங்கா பேசு. எதுக்கு பேசுற அப்படி கட்டுப்பட்டு? நான் ஏன் சாவணும்? நான் எவ்வளவு சைலண்டா பேசிட்டு இருக்கேன். தயிர் அவங்க வச்சு என் தள்ள நோவுது. தள்ளு போ. உனக்குலாம் போய் நான் சப்போர்ட் பண்ணி பேசுறேன் பாரு. என்னத்த பேசி ஒருத்தவங்க கிட்டயும் நான் செருப்பு இருக்கு பாரு வெளில. வாய் பேசுறதா? வாய் பேசுறா? ஏய் இங்க பாரு, அவங்க எக்ஸன்ட்ல அந்த மாதிரி இதே உரசுக்கு உட்காந்து அப்படிக்கா போ. தள்ளு போ. நான் யாரு? நானே எக்ஸா? அப்போ உங்க எத்தனை எக்ஸ் இருக்கிறாங்க? 1 2 3 நாளைக்கு நான் சொன்னேன். நான் உன்ட்ட 10 எக்ஸா இருக்கு. இல்ல நான் யாரு எனக்கு தெரியல. கொஞ்சம் சொல்ல. நான் பைத்தியம் முசிக்க சொல்ல. பைத்தியம் தான் நீ. ஏப்பா சாமி என்ன கிளம்பு? மும்பைக்கு நீ போ. போன கிளம்புறேன். போ, கால் பண்ணி போ. போ. இங்க இருக்கிற மொத்த போட்டோ இந்த அவார்டு இது வரைக்கும் மொத்தத்தையும் உடச்சி எல்லாத்தையும் உடச்சு போடுறேன். அதுவும் வர நான் மூஞ்சி வர குத்துன எல்லார்கிட்ட அவார்டு வாங்கிக்கிறேன். என்னதான் செருப்பால வச்சுக்கணும் போறேன்னு எதுக்கு உட்கார்ந்து இருக்கிற? கத்துற எதுக்கு? அப்போ நீ எது கத்துற? ஏய் அப்படி போரு. அப்படி 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 போய் கத்துற எதுக்கு? மழை வர வருது. அப்படி மழை வருது, அதனால போகல போல. கத்தாத. என்னது இது? கத்தி கிடையாது. குட் நியூஸ் தான் நான் வரும்போது சாலி சூப்பரான ஒரு குட் நியூஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து உன் எக்ஸுக்கு, இது வந்து உனக்கு இல்ல. அப்படி இது வந்து உன் எக்ஸு குடுத்துட்டு இது நீ எடுத்துக்கொண்டா. நான் குத்தேன், ஏஞ்சல் வந்து பரிசா கொடுத்தார்கள் அப்படின்னு போய் சொல்லிட்டு சாலி கொடுத்துவா. எனக்கு என்ன பேசுங்க, என்ன சொல்றது உங்ககிட்ட எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மொத்தத்துல இப்ப நான் ஏன் இங்க சீக்கிரம் வந்தேன் அப்படின்னு மட்டும் தான் திங்க் பண்ணுகிறேன். மாயம்மா இந்த மாதிரி தலைவலி எனக்கு எப்பவுமே வந்தது இல்லடா சாமி. அவ ஒத்திதான் நான் எத்தனாதுன்னு எனக்கு தெரியல. நாடி ஒரு பிரச்சனை. வெயிட் பண்ணுன்னா பேசிட்டு தானே இருக்கேன். ஓயாம கால் பண்ணிட்டே இருக்க. அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. வெயிட் பண்ண, கொஞ்சம் கால் பண்ற மறுபடியும். பேசிட்டு தான் இருக்கேன். சனியை விட்டு போக மாட்டேன். என்ன பண்றது? எந்த சனியை யாரு விட்டு போக மாட்டேன்? பைத்தியம் ஏன் கிளம்புன்றேன். நான் தான் அந்த மூதேவி கிட்ட என்ன பத்தி கேவலமா பேசினுக்கிறேன். எனக்குன்னு ஒரு கெத்துக்குது வெளில போனா. தேவையில்லாம பேசாதான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பத்தி பேச நான் அடிக்கூடாதுன்னு பார்த்தா நீ என்ன வந்து அடிக்க வைக்கிற. நீங்க பேசுங்க,
நீங்க கொஞ்சிங்க குழாய்வீங்க, அது எனக்கு தேவையில்லாதது. என்ன பத்தி பேசாத. விட மாட்டா. நான் உன்னை பூட்டி அவனை உட்கார வச்சிட்டேன். இல்ல தேவையில்லாத பேசினா பலான்னு உன்னை அடிச்சுவேன் நான். என்ன பலாருக்கலாம் நடிப்ப? எனக்கு உன் துணி வெள்ளத்தி போட்டுருவேன். அவசரமா கால் பண்றேன். அடிச்சு தோட்டங்க உண்மைக்கு அப்படின்றேன். நான் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் சத்தியமா அடிச்சுவோம் நான். சரியா? வீட்டுக்கு கால் பண்றேன். தேவையில்லாத ஒரு அளவுக்கு தான் விளையாட்டுலாம் ஏத்துப்பா. நீ ரொம்ப இது ரொம்ப நீ ரொம்ப பண்ற போறனா அப்படியே போயிடணும். அவளுக்கு கால் பண்ணி நீ இவளுக்கு கால் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு சரியான கோவம் வந்துடும். கிளம்புறேன்னா போயிடு. கிளம்புறேன்னா இதெல்லாம் நான் வாங்கின டிவி விடு. எவ்வளவு குத்துவாங்க? நல்லா செகண்ட் ஹேண்ட் பொருளை வாங்கி வச்சு ஓவரா ஆடி ஏத்து போடு அப்படிங்க போடு அப்படிங்க. என்னடா பொசுக்குற மலையாளம் பேசிவிட்ட? ஏதோ ஒண்ணு ஏன் போட்டாங்க சொல்லிட்டேனா டிலீட் பண்ண எல்லாத்தையும். உங்க ஐடியில இருக்க ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணு. எங்க 2 பேருக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் டிலீட் பண்ணு. யார் 2 பேருக்கு என்ன ப்ராப்ளம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. டிலீட் பண்ணு. குட்டி ஃபேன் பேஜ் வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட மீனா சொல்லி நீ டெலீட் பண்ணுன்னு. இல்ல நீ அவங்க கிட்ட மீனா சொல்ல. ஆள்கிட்ட போய் சொல்றது நான் அதுக்கு ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டாங்க. போய் சொல்லு. நீ டிலீட் பண்ணு ஃபர்ஸ்ட். டிலீட் பண்ணு. உன்னெல்லாம் நான் இந்த இடத்த உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சு நம்மதே என்ன. ஆமா ஒரு டான்ஸ் ஆட தெரியுமா உங்களுக்கு? நான் உனக்கு 10 டேக் நான் சொல்லி கொடுப்பேன். உட்கார்ந்து உன்னுக்கு ஆட தெரியாதுன்னு சரி, நம்ம ஆளுக்கு தானே ஆட தெரியாது. நான் கொஞ்சம் கம்மியா டான்ஸ் பண்ணி நான் போடுவேன். அவ்வளோட நம்மளுக்கு எப்படின்னு நான் கேக்குறேன். தெரியாம உங்க எக்ஸ் யாரு? யாரோ உனக்கு என்னடி நான் பேசணும் விட்டு போய் நான் பேசுறேன். என்னத்த பேச போற நீ? அவங்க நான் ட்ரெயின் ஏத்தி விடுறேன் பத்திரமா வந்துருங்க அப்படின்னு சொல்றேன்டா. இந்த முறைக்கிற பருப்பு முறைலாம் என்கிட்ட வச்சுனக்காத சொல்லிட்டேன். நம்ம 2 பேரும் லைஃப்ல செட் ஆகாதுங்க. எல்லாருமே விட்டுறாமோ. எனக்கு தேவையில்லாதெல்லாம் பேச வைக்காது. உன்ன மாதிரிலாம் நான் பேச மாட்டேன். சரியா? எனக்கு எது பிடிக்குதோ அதான் நான் செய்வேன். விட்டுரு. எனக்கு டென்ஷன் பார்த்த எல்லாத்தையும் ஐடியில இருக்குதெல்லாம் டிலீட் பண்ணு. நான் போறேன். விட்டுரு. உனக்கு எனக்கு செட் ஆகாது. ஒரே வார்த்தை அதான் நான் சொல்றேன். டென்ஷன் படுத்திட்டு என்னையும் டென்ஷன் படுத்திட்டு இருக்காது. சரியா? உனக்கு நான் செட்டாவே ஆக மாட்டேன். நீ கிளம்பி போ. நான் பாத்துக்கிறேன் என் லைஃப. அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ பாத்துக்கோ உங்க லைஃப. நான் அமைதியா இருந்துட்டே இருக்கிறேன். நாத்துக்கு அழுகுற இப்போ? ஐயோ நீ நாத்துக்கு அழுகுற? நாத்துக்கு அழுகுற? பைத்தியம். சும்மா தான் நீ பண்ணறியா? சீரியஸா வந்துட்டு இருக்க? ஏய் ஐயோ ஏய் இங்க போடுறீ மோ. நீ எத்தனை வாட்டி என்ன வச்சு செஞ்சிருக்கிற? ஏய் இங்க பாரு. என்ன எதுக்கு இப்ப வந்துட்டு இருக்க? ஏய் சும்மா. ஏய் அங்க அப்படியே அபோட்டல்ல திரும்பி அங்க பாரு. கொஞ்சம் அழுகுறத அங்கே பார். கேமராவை பார். எப்ப அழுகுறா பாருங்களேன். எப்படி அங்க பாரு. கொஞ்சம் அப்படியே அபோட்டல்ல கேமரா எங்க வச்சுக்கிற பாத்தியா? முடிக்க தெரியாம எப்படிலாம் என்ன நீ அழு வச்ச. கதிரி பதிலுக்கு பதில் அடி. இதான். ஏய் பிராங்க் தான் பண்ண. உனக்கு தெரியாதானே?
யார்கிட்ட பேச போறேன் இந்த நேரத்துல நானு? ஜஸ்ட் ஒரு பிராங்க். உரி எதுக்கடி இப்ப அழுதுட்டு இருக்க? சும்மா ஒரு ஜாலி ஃபன்னுக்கு தானே பண்ண. நீ மட்டும் என்ன எப்படிலாம் அழு வச்ச, வலிக்க இல்ல அப்படி இப்படின்னு. சும்மா அந்த கத்துற. நான் தான் சொன்னேன்ல, இதை நான் பிரேக்கப்பே பண்ணிட்டு போயிடுவா, பயமா இருக்கு, அழுதுட்டா. இதுக்கு மேல எல்லாம் பண்ணக்கூடாது, வேஸ்ட். அழுவாடே நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, உண்மையில நான் ரொம்ப பாசம் வச்சிருப்பான் போலயே. இன்னும் பிரேக்கப் பொறுக்கி கொண்டு போலாம் தான் பார்த்தேன். அவன் கண்ணுல இருந்து தண்ணி வந்துருச்சு. சாரி, அவளுக்கும் சாரி. அப்புறம் என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு டக்குன்னு. வேற கண்ணுல இருந்து தண்ணில வந்துருச்சலா. உண்மையுமே அவ அழவே மாட்டான். எப்படி சொல்றது, நான் சும்மா ஏதாவது ஒண்ணு சண்டை வந்தா கூட அவ கோச்சிட்டு போயிடுவா. பாத்துக்கோங்களேன். என்னெல்லாம் எப்படி சொல்றது, பாசம் நிறைய இருக்கு போல. அழுதுட்டு இருக்கா. கிளம்பு போனேன். சரி சும்மா ஜஸ்ட் ஒரு பிராங்க் தரடி பண்ண. நீ பண்ணவும் நீ எவ்வளவு பண்ண, என்ன எப்படிலாம் அழ வச்ச. எனக்கு ஒரு கேமராக்கு ஒரு டாட்டா சொல்லு. ஜாலி ஃபன் 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 காமெடி காமெடி. உரி சும்மா ஜாலி ஒரு ஃபன்னுதான். ஐயோ அழுவாத. ஜுரம் வேற அடிக்குது 2 நாளாவே இவளுக்கு. இந்த டைம்ல தான் கரெக்டா நம்ம வச்சு செய்யலாம். ஏன்னா அவளுக்கு உடம்பு வேற சரியில்லை ஒரு பக்கம் 2 நாளாவே. இந்த டைம்ல வச்சு செஞ்சா பாத்தீங்கன்னா அவளை வீடியோ வேற எடுத்துட்டே இருந்தான். காட்டியும் கேமராவே பாதியில வேற ஆஃப் ஆயிடுச்சுப்பா. இதான்ப்பா எங்களுக்கு பிரச்சனையே. என்னன்னாக்கா ஏதாவது பண்ணும் போது எங்களுக்கு யாரும் வேற இல்லையா, யாரு வீடியோ எடுப்பா, எல்லாமே நாங்களே தான் பண்ணிக்கணுமா. பாருங்க, பாதியிலே கேமராவே கட் ஆயிடுச்சு. பாதி வீடியோ போயிடுச்சு போல. நான் பேசினது பாதி போயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ ஐயோ, இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தனே பாதி வீடியோ போயிடுச்சு. சரி விடுங்க, பரவாயில்ல, பாத்துக்கலாம். இவ வேற ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா, என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால கொஞ்சம் கேமராவை கிட்ட வச்சுதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோவும் பாதி கட் ஆயிடுச்சு வேற. என்ன பண்றதுன்னு தெரியல, வேற டென்ஷன் ஆயிடுச்சு எனக்கு. இவளை போய் பார்க்க சொல்றதுக்குள்ளே பார்த்தா பாதி கட் ஆயிடுச்சு கேமராவில. என்ன பண்றது, சரி விடுங்க. ஜாலியா அவளை ரொம்ப அழு வச்சுட்டேன். பாவம் வேற, எனக்கு பாவம் ஆயிடுச்சு வேற. இன்னும் அழ வச்சிருந்தானா அவ்வளவுதான். பாவம் உடம்பு வேற அவளுக்கு ரொம்ப முடியல. இல்லைனாக்கா நான் இன்னும் அழ வச்சிருப்பேன் கண்டிப்பா. அவளை அழ வச்சு சண்டை வந்து போயிருப்பான். எனக்கு வீட்டுல இருந்து போயிடுவா அவளோட. அப்படிதான் அவ சண்டை போட்டானா இருக்கவே மாட்டான். சண்டை போட்டு போயிடுவா. அப்புறம் எனக்கு இன்னும் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனையா இருக்கும். சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிடலாம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பிராங்க் மட்டும்தான். இதுக்கு உசாரு பாத்தீங்களா, உண்மையுமே அழ வச்சுட்டேன். அதுக்காகவே போடக்கூடாதுன்னு சொல்றாப்பா. போடக்கூடாதான், அதெல்லாம் முடியாது. போடுவேன், கண்டிப்பா போடுவேன் இந்த வீடியோவை. நீ எடிட் பண்ணாலுமே எப்படி அழுத கட் பண்ண சொல்லியா? போடணும், கண்டிப்பா போடணும். ஓகேவா? வச்சு சாவச்சிருவேன். ஒழுங்கா போடு. ஓகே, வீடியோ முடிச்சிடுறேன். வீடியோ முடிக்கப்படும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அப்புறம் என்னன்னாக்கா, நாங்க எல்லாம் பிராங்க் தான் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு பொண்ணிட்ட பேசுற மாதிரி பிராங்க் பண்ணாலுமே இவளை கமெண்ட் பண்றீங்க கீழே பாத்தீங்களா, குட்டியா அப்ப உண்மையில தான் பேசுவாங்க போல. அவ யார்ட்டையாவது என்ன வச்சு பிராங்க் பண்ணாலுமே அவளை ஒரு மாதிரி கமெண்ட் பண்றீங்க. இவ அப்படி இருக்க மாட்டா, தப்பான பொண்ணையோ கூட சேராத, நான் தப்பான அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிராங்க் மட்டும்தான். ஏன்னா ஒண்ணு சொல்லாம எடுப்போம், ஒரு விஷயம் சொல்லிட்டு எடுப்போம். இது வந்து அவளுக்கு நான் சொல்லல, அதான் ஒரு விஷயம். ஏன்னா வெளில போயிட்டா சொல்லாம எடுத்தது. இது வந்து ஒரு விஷயம் எல்லாம் சொல்லிடுவோம், நாங்க சொல்லியே எடுப்போம். அதனால என்னன்னா யாரையும் தப்பா நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு பிராங்காவே பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்குமா, அப்ப கண்டிப்பா குட்டி இந்த மாதிரி லவ் பண்ணிருப்பாளா, இல்ல ஏதாவது ஒரு பொண்ணை மும்பைகிட்ட பேசிட்டு இருப்பாளா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. பிராங்க் அவ்வளவுதான், ஒரு ஜாலிக்காக அப்படி, அதான். அத மத்தபடி தப்பா எதுவுமே யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ஒரு பிராங்க் மட்டும்தான். அவ ஏதாவது கோவத்துல திட்டி இருந்தாலுமே நீங்க எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க. அப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்குமா அப்படின்னு அவளுக்கு தெரியல. நம்ம போது அவ கோவத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம இந்த மாதிரி வீடியோல பேசியிருப்பான், அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு பிராங்க் மட்டும்தான் இது. ஓகேவா? நாங்க பிரியவும் மாட்டோம், யாருக்காகவும் அவளை நான் விட்டுவும் கொடுக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் அவளுக்கு. ஓகேவா? இந்த வீடியோ முடிச்சுக்கலாம், நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்.